ஹாப்பி கார்டனிங் மக்களே, வெல்கம் டு மை சேனல். வணக்கம் மக்களே, உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு ஆண்டவன்ட்டு வேண்டிக்கிறேன். இது நம்ம மாடி தோட்டத்து வெண்டைக்காய். வெறும் ஹார்வெஸ்ட்டை தான் போடுறேன். விதை போடுறது, வளர்த்துறது எல்லோரும் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. நம்ம ஒரு வித்தியாசமாக ஹார்வெஸ்ட் பண்ணுறதை மட்டும் வீடியோ போடுவோன்னு நான் முடிவு பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், இது லென்த்தாக பெரிய வீடியோவாக வரும். இது நம்ம வீட்லேயே நம்ம விளைவிச்சு சாப்பிட்றது பாருங்கள், அது தனி சந்தோஷம். இப்போ ஒரு பாட்லேயே 2 விதை போடுங்க. ஒவ்வொரு விதை கண்டிப்பாக துளிர் விட்டு வரும். பாருங்கள் எப்படி வெண்டைக்காய் பெருசாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. இந்த வெண்டைக்காய் விதை எப்படி கிடச்சிச்சின்னா, ஏதோ ஆன்லைனில் வாங்கியிருக்காங்க. ஒரு வீட்டில் குழந்தைக்கு பேர் வச்சதுக்கு எங்கள் ரிலேட்டிவில் பேர் வச்சதுக்கு போனோம். பேர் சுட்டுவாங்கள்ல, அதுக்கு போனோம். ஒரு விதையோட பேரை மென்ஷன் பண்ணி ஒரு சின்ன பாட்டிலில் விதையை போட்டு தந்தாங்க. பாருங்க, அவ்வளோ ஒரு அசுர வளர்ச்சி, நல்ல ஒரு விதைங்க. ஆனால் நல்ல மாடி தோட்டத்தில் வளர்ந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு இது நம்ம வீட்டு உரம் போடுறது, நம்ம வீட்டு கழிவுகளை மட்டும் போட்டு வளர்த்துறது. கோகோ பீட்டு, வெர்மி கம்போஸ்ட், ஒரு நாளைக்கு நான் மண்கலவை போடுறேன். அந்த மாதிரி போட்டு நம்ம வளர்த்துறோம். இதில் இது கிடையாது, நமக்கு ஆர்கானிக் முறையில் தான் நம்ம வளர்க்குறோம். நமக்கு இது உரம் கிடையாது. உரம் இல்லாமல் நம்ம வீட்டு உரத்தை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ நிறைய இல்லைனாலும் ஒரு வெண்டை செடி, ஒரு கத்தரி செடி, ஒரு சுண்டைக்காய் செடி இப்படி நம்ம வளர்த்தணுன்னு வச்சுங்களேன், நமக்கு தேவையானதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீரைகள், எனக்கு கீரை, இந்த மாதிரி வெண்டை செடி, கத்திரிக்காய் இப்படி தான் போட்டு வளர்த்தணுன்னு ஒரு எண்ணம். அந்த மாதிரி வளர்த்துட்ருக்கேன். நல்லா எனக்கு ஹார்வெஸ்ட் கிடச்சிது. இது தக்காளி மட்டும் 3 கிலோ மேலே பறிச்சிருப்பேன். பாக்கி எல்லாத்தையும் குரங்கு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அவங்களுக்கு தான் யார் கொடுப்பா? இது வெண்டைக்காய் நாங்கள் பாருங்கள், எங்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோம். எங்கள் குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்க, விதை போடுவாங்க. பாருங்கள், எல்லாமே அறுவடை தான். எண்ணி 6 செடி தாங்க போட்டேன். 6 செடிலையும் அவ்வளோ ஒரு ஹார்வெஸ்ட். நம்மளுக்கு விட்டு விட்டு கிடைக்கும். ஒன்று விட்டு நாளைக்கு ஒரு காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், ஒன்று விட்டு நாளைக்கே ஹார்வெஸ்ட் கண்டிப்பாக எடுக்கலாம். சின்ன சின்ன செடியில் நிறையா வெண்டைக்காய் வைக்கும். பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இதெல்லாம். நீங்கள் இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் அவசியம் வெண்டைக்காய் செடி வளர்த்துங்க. 4 பாட்டு இருந்தால் போதுங்க.